இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கிற பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டு கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு நியூட்டல்லா எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், இது வந்து ஹேசல்நட். இது வந்து 200 கிராம் நான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் வாங்கிக்கலாம். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நிலக்கடலை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து நட்டேலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. அப்புறம் வந்து வாசனை இல்லாத ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்லி 2 டீஸ்பூன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அப்புறம் 2.5 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன். அப்புறம் வந்து இது வந்து கொக்கோ பவுடர். நீங்கள் வந்து கேட்பரிக்குள்ளது யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் சுகர் பவுடர். சுகர் வந்து இப்போ ஹேசல்நட் 200 கிராம் அப்படின்னா சுகரும் 200 கிராம். அதாவது சுகரை எடுத்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது இந்த மாதிரி இருக்கும். நம்ம கொண்ட கடலை மாதிரி இருக்கும், நல்ல பெரிய சைஸில் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது நட்டு, இந்த நட்டு. அப்புறம் வந்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், இது ஆல்ரெடி ரோஸ்ட் ஆனது தான், ஃப்ரை ஆனது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வந்து இது பச்சையாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து நிலக்கடலை எப்படி நம்ம வறுக்கோம் அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது மிக்சரை வந்து ஒரேடியாக ரன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணி எடுத்துக்கிடணும். இங்கே பாருங்கள் எப்படி அது வந்து ஆயில் விடு, நம்ம நிலக்கடலை எப்படி அரைக்கும் போது ஆயில் விடுது அதே மாதிரி தான் இதுவும். பாருங்கள் எப்படி எந்த மாதிரி ஆயில் விட்டு வந்திருக்குன்னு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேசல்நட்டை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிட்டு, இப்போ வந்து கொரகொரப்பாக லைட்டாக கொரகொரப்பாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சுகர், கொக்கோ பவுடர் அண்ட் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து கிரைண்டர் ரொம்ப அதாவது சிக்குது அப்படி டைட்டாக இருக்குது அப்படின்னு ஒரேடியாக இருக்க எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. கண்டிப்பாக 2 டீஸ்பூனில் கொஞ்சம் கம்மியான அளவு ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்குது. இப்போ மீதி இருக்கிற கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணும்போது அந்த சூடுலேயே சீனியும் ஹேசல்நட்டும் நல்லா உருகி நல்லா ஒரு பேஸ்ட்டாக ஆயிடும். அதனால நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பண்ணினீங்கன்னா பெர்ஃபெக்டான நம்ம ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே நியூட்டல்லா உங்களுக்கு கிடைக்கும்.
பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்திருக்கு. நீங்கள் இந்த ரெசிபி பண்ணும்போது நல்லா பொறுமையாக அமைதியாக பண்ணணும். பாருங்கள், இப்போ கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மிக்சராக ரன் பண்ணணும். இப்போ இந்த சூடுலேயே நல்லா இலகிக்கிட்டே வருது. அப்புறம் வந்து இந்த ஹேசல்நட்டில் வந்து நல்லா ஆயில் விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் கிரைண்ட் பண்ண ஆயில் நல்லா விடும். ஸோ இங்கே பாருங்கள், பெர்ஃபெக்டான ஒரு நியூட்டல்லா ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப எம்மியாக இருக்கும். இது பிடிக்காதவங்க இந்த உலகத்திலே கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சன் அடிக்கிறதுனால இது வந்து இந்த கலரில் இருக்குது. பட் ரொம்ப அருமையான கலரில் வந்திருக்கு. நீங்கள் வந்து அதாவது நம்ம மிக்சர் வந்து சூடாகவே இருக்கும். அந்த டைமில் வந்து ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அதை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில், நல்லா சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு நல்லா சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள், சுவையான நியூட்டல்லா ரெடி ஆகிட்டு. இது ப்ரெட்டு கூட மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி நம்ம சாப்பிடுவோன்னு. ரொம்ப யம்மியான ரெசிபி பாருங்கள், அருமையான கலரில் வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டான நியூட்டல்லா கிடைக்கும். இப்போ நான் ப்ரெட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.